இங்க வந்து அன்பும் கண்மணியும் வந்து இதுக்கப்புறம் நீங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். நான் இந்த மாரி வேலை விஷயமா போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் வந்து நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்டரா கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீவா கிளம்பி போயிடுறாரு. அன்பும் கண்மணி தான் இதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால, எல்லாருமே வந்து செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேருமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அன்பு வந்து கண்மணி இருக்கிற இடத்துல இருக்கிறதால, அவருக்கு வந்து தண்ணியே இல்ல. அதனால தண்ணி எடுக்க போறாரு. ஆனா வேணும்னே கண்மணி என்ன பண்றாங்க, அவங்க வண்டி எடுத்து வந்து இடிச்சு அவரோட தண்ணியெல்லாம் பாழாக்கிறாங்க. அதே மாரி வந்து வேணும்னே வந்து கண்மணி என்ன பண்றாங்க, அவர் முன்னாடி வந்து அவர் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வேணுமே சாப்பிட்றாங்க. அதே மாரி துணியெல்லாம் காணா போகுது அன்புது. அதுக்கப்புறம் லுங்கியெல்லாம் கட்டிட்டு அங்க வந்து பார்த்துட்ருக்காரு. வேணும்னே வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காங்க கண்மணி. அதே மாரி அன்பும் வந்து கண்மணிய வெறுப்பேத்திட்டு இருக்காரு. 2 பேருமே செமையா வெறுப்பேத்திட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க நம்ம காவேரி. அவங்க வந்து இப்படி 2 பேரும் எளியும் பொடியுமா இருக்காங்களே, 2 பேரும் எப்போ வந்து சேருவாங்கன்னே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒண்ணும் புரியலக்கா. இது எங்க போய் முடியுமோன்னு தெரியல அப்படின்னோனே, இவங்க 2 பேரும் எலியும் பூனையும் இப்படி சண்டை போட்டா எப்படி ஒண்ணு சேருவாங்க? இதெல்லாம் வேலைக்கே ஆவுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தென்மொழி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. மாப்பிள்ளை கிட்ட நான் பேச போறேன் அப்படின்றாங்க. கண்மணி தான் பேச வேணாம்னு சொல்லியிருக்கால்ல. நீ வேணாக்கா சொன்னா கேளுக்கா அப்படின்னோனே, இல்ல இல்ல மாப்பிள்ளை கிட்ட நான் பேச தான் முடிவு பண்ணிட்டேன். இப்படியே இதை விடக்கூடாது. 2 பேரும் இதே மாரி சண்டை போட்டுருந்தா எப்படி வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்? அதனால நான் மாப்பிள்ளை கிட்ட பேசி தான் தீருவேன். மாப்பிள்ளை கண்டிப்பா என்கிட்ட தப்பா பேச மாட்டார். நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாங்க. உடனே வந்து அத்தை அப்படி சொன்னோனே, வாங்க அத்தை அப்படின்னு பரவாயில்ல மாப்பிள்ளை என்ன அத்தைன்னு கூப்பிட்டீங்க. எனக்கு அது போதும். அது என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? கண்மணிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்காக உங்களுக்கு தர வேண்டிய மரியாதை நான் தராம இருப்பேன்னு எப்படி நீங்க நினைச்சீங்க? அப்படின்னு அன்பு கேட்குறாரு. ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்து சொல்லுங்க அத்தை அப்படின்னோனே, இங்கே பாருங்க மாப்பிள்ளை கண்மணி உங்ககிட்ட ஏடா கூடமா நடந்துக்கிறா. உங்களை எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெறுத்துறாதீங்க. அவள் ஏன் இதெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னோடனே, வேணாம் அத்தை பழைய விஷயம்லாம் எதுக்கு பேச வேணாம் அப்படின்னோடனே, இல்லை மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கண்மூடித்தனமாக வந்து ஒரு சிலது நம்புறதால இன்னமும் பிரச்சனை தீராமல் இருக்குது. வேணாம் அத்தை ப்ளீஸ் எதை பற்றியும் பேச வேணாம் அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளை பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது தான் நான் வந்திருக்கேன். கண்மணியை நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. கண்மணி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இல்லை அத்தை இவ்வளோ நாள் நான் தப்பாக தான் புரிஞ்சுட்டு ஆனால் இப்போ தான் தெரியுது கண்மணி பற்றி எனக்கு. கண்மணிக்கு செம திமிரா இருக்கா. அவள் வந்து பேசுகிறது எதுவுமே சரியில்லை. எவ்வளோ அன்பானவளாக கண்மணி இருந்தா ஏன் அத்தை இப்படி மாறி போனான்னு அவள் மனசு காயப்பட்டது தான் மாப்பிள்ளை காரணம். தன்னோட அம்மாவையும் தன்னோட சித்தப்பாவையும் இணைச்சி வச்சு ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைகளை ஒருத்தர் பேசினா அவள் என்ன தான் பண்ணுவா? என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் மாப்பிள்ளை உங்கள் பாட்டி வந்து என்னையும் என் மச்சினனையும் சேர்த்து ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கும் தவறான வந்து வந்து உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இதெல்லாம் அவளால் தாங்கிக்க முடியல. அதனால தான் கையை கூட ஓங்கினதுக்கு காரணமே. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் அம்மா பற்றியும் இல்லை உங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்கார் அவரை பற்றி சேர்த்து வச்சு பேசினா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா மாப்பிள்ளை? சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை இந்த விஷயம் எனக்கு தெரியாது அத்தை. அதான் மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியாதுன்ற விஷயந்தான் எனக்கு தெரியுமே. நீங்கள் வந்து அதனால தான் வந்து அமைதியாக இருந்துட்டீங்க. உண்மை இதுதான். என் பொண்ணு வந்து கோவப்பட்டாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல மாப்பிள்ளை. எந்த பொண்ணு மாப்பிள்ளை இதெல்லாம் தாங்கிட்டுருப்பா? இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசினா எந்த பொண்ணால் தாங்கிக்க முடியும் அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடையாரு. சாரி அத்தை இந்த மாதிரி என் பாட்டி பேசியிருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. வீட்டில் வந்து எல்லோரும் திட்டியிருப்பாங்க. ஏன் கண்மணியை கூட ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேனே தவிர, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்கள் பாட்டி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க எப்படி இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல அத்தைன்னொன்னே, உங்கள் பாட்டி இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் பேசினாங்க மாப்பிள்ளை. நான் மொத்தமாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டை கழுவு வச்சது, அதுக்கு வந்து கண்மணி வந்து கேட்டது, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே ஒன்று விடாமல் சொல்லிகிட்ருக்காங்க காவேரி. இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறார் அன்பு. அது இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம் மாப்பிள்ளை. அதனால தான் கண்மணி இவ்வளோ கோவமாக இருக்கா, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா. உங்கள் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது சொன்னதும் இதுதான் மாப்பிள்ளை. இதுக்கப்புறமாவது கண்மணியை புரிஞ்சுக்குங்க மாப்பிள்ளை. நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். இது வந்து என் பொண்ணு மேலே சத்தியம். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட அன்பு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. கண்மணி வந்து கோவப்பட்டது நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறார் அன்பு.